ஆர்கே வாய்ஸ் நேயர்களே, இன்று அகமதாபாத்திலே இருந்து புறப்பட்ட லண்டனை நோக்கி சென்ற விமானம் பெரும் கோர விபத்துக்குள்ளானது. அந்த விபத்து காட்சிகளினுடைய முழு காணொளியை தற்பொழுது உங்களுக்காக நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியானது தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட போது அங்கே விமான நிலையத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஒரு காணொளியாகும். விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்டு மேலெழும்பி செல்கின்றது. ஆனால் மேலெழுந்து சென்ற விமானம் மேல் நோக்கியவாறே இருந்த போதிலும் அது கீழே இறங்கி கொண்டிருக்கிறது. வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சி இங்கே படமாக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. இது விமான நிலையத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகளாகும். மற்றொரு கோணத்தில் விமானம் கீழே விழுந்து அது நெருப்பு பிழம்பாக வெளிவருவதை இங்கே நாம் காண முடிகிறது. மிகவும் கோரமான ஒரு விபத்தாக இந்த விபத்து அமைந்திருக்கிறது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் 855 அடி மேலே இருந்து கீழே விழுந்ததாகவும் மருத்துவக் கல்லூரியின் மீது விழுந்ததாகவும் அறிய முடிகின்றது. மருத்துவக் கல்லூரியில் ஒரு பகுதியிலே புகுந்து மற்றொரு பகுதியிலே நாம் அதனுடைய முன்பகுதி இருப்பதை காண முடிகிறது. விமானத்தினுடைய முன்பகுதி பின்பகுதியிலே நெருப்பெழுதி எரிந்து கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. அதே நேரத்தில் விமானத்திலே பயணம் செய்த விமானி ஒருவர் தன்னுடைய நண்பருடன் ஃபேஸ்புக்கில் பகிர்ந்து கொண்ட நேரடி காட்சிகளையும் நாம் இங்கே காண முடிகிறது. மிகவும் சந்தோஷமாக விமானத்திற்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் விமானம் புறப்பட்ட நிமிடத்தில் அது தற்பொழுது கீழே விழுந்து இங்கே புகை மண்டலமாகவும் நெருப்பும் வெளிவருவதை காண முடிகின்றது. எவ்வளவோ கனவுகளோடு சென்றவர்கள் எல்லாம் மிக கோரமான இந்த விபத்திலே உடல் சிதறி இறந்தார்கள். இந்த காட்சிகளும் நாம் இங்கே மீட்பு காட்சிகளையும் காண்கின்றோம். மிக கோரமான விபத்து என்ற காரணத்தினால் இதை நாம் சற்றே மிக அதிகமான வேகத்திலே இந்த ஒளிபரப்பை உங்களுக்கு இதை செய்கின்றோம், இந்த காட்சிகளை மட்டும். அதே நேரத்திலே இந்த விபத்திலிருந்து ஒருவர் உயிர் பிழைத்ததாகவும் இங்கே கூறப்படுகின்றது. அந்த வகையிலே அவராக இந்த இந்தியா டுடே இவர் என்று அதை வெளியிட்டு இருக்கிறது. இந்த கோர விபத்தில் உயிர் பிழைத்தவர் என்று இந்த வீடியோவை இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிறது. காணொளிக்காக இந்தியா டுடேவுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த விபத்திலே இறந்தவர்கள் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம்.